சோலைமலை என்ற அழகான மலை கிராமத்தில் தர்மன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அந்த ஊரிலேயே அவன்தான் மிகவும் புத்திசாலி என்று பெயர் எடுத்தவன். ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. எதையும் குறுக்கு வழியில் அடைய வேண்டும் என்று நினைப்பான். உழைப்பை விட அதிர்ஷ்டத்தையே அதிகம் நம்பினான். அவன் ஒரு நாள் ஊர் பெரியவர் ஒருவரை சந்தித்தான். அவர் பெயர் சிவனேசர். அவர் ஒரு சிறந்த அறிஞர். தர்மன் அவரிடம் கேட்டான், ஐயா, நான் சீக்கிரம் செல்வந்தனாக வேண்டும். அதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், தர்மா, இந்த உலகத்தில் எதற்கும் ஒரு விலை உண்டு. நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதற்கு ஈடாக உன் உழைப்பையோ அல்லது காலத்தையோ கொடுக்க வேண்டும். குறுக்கு வழி என்பது ஒரு மாய கண்ணாடி போன்றது. அது உன்னை உயரத்தில் காட்டுமே தவிர உண்மையில் உன்னை வளர்க்காது. தர்மனுக்கு இது பிடிக்கவில்லை. அவன் தன் பயணத்தை தொடங்கினான். நகரத்திற்கு சென்ற தர்மன் அங்கே ஒரு பெரும் வணிகரிடம் வேலைக்கு சேர்ந்தான். அந்த வணிகர் பெயர் ரத்தினம். அவர் மிகவும் நேர்மையானவர். ஆனால் தர்மன் அவரிடம் இருந்த கணக்குகளை திருத்தி மெல்ல மெல்ல பணத்தை சுருட்ட ஆரம்பித்தான். சில காலத்திலேயே தர்மன் பெரிய ஆளானான். விலை உயர்ந்த ஆடைகள், பெரிய மாளிகை என அவனது வாழ்க்கை மாறியது. ஊர் மக்கள் அவனை பார்த்து வியந்தார்கள். பார்த்தாயா, தர்மன் எவ்வளவு சீக்கிரம் முன்னேறிவிட்டான் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் தர்மனின் மனதுக்குள் ஒரு பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயம் அவனை நிம்மதியாக தூங்க விடவில்லை. அவன் அடைந்த செல்வம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, மாறாக ஒரு பெரிய பாரத்தையே கொடுத்தது. ஒரு நாள் ரத்தினம் தர்மனின் திருட்டை கண்டுபிடித்தார். தர்மா, உன்னை என் தம்பியாக நினைத்தேனே, இப்படி துரோகம் செய்து விட்டாயே என்று வருந்தினார். தர்மன் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவன் சேர்த்த அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சிறையில் இருந்தபோதுதான் அவனுக்கு சிவனேசர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. குறுக்கு வழி என்பது மாய கண்ணாடி. சிறையிலிருந்து வெளிவந்த போது தர்மனிடம் எதுவுமே இல்லை. கையில் ஒரு காசு கூட இல்லாமல் மீண்டும் தன் கிராமத்திற்கே நடந்தே சென்றான். வழியில் ஒரு வயதான மூதாட்டி தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பதை கண்டான். தர்மன் ஓடிச் சென்று அருகில் இருந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பாட்டி சொன்னார்கள், தம்பி, நீ கொடுத்த இந்த ஒரு சொட்டு தண்ணீர் தான் எனக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய செல்வம். உழைத்து ஒருவருக்கு உதவி செய்வதில் இருக்கும் சுகம் திருடிச் சேர்க்கும் கோடிகளில் இல்லை. புதிய தொடக்கம். தர்மன் மீண்டும் தன் ஊருக்கு வந்தான். ஆனால் இம்முறை அவன் பழைய தர்மன் இல்லை. அவன் யாரிடமும் கையேந்தவில்லை. ஒரு தரிசு நிலத்தை எடுத்து அதை தன் கைகளாலேயே சீர் செய்ய ஆரம்பித்தான். மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். பெரிய பணக்காரனாக இருந்தவன் இப்போது மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கிறான் என்று எள்ளி நகையாடினார்கள். ஆனால் தர்மன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. வெயில் மழை பாராமல் உழைத்தான். மெல்ல மெல்ல அந்த தரிசு நிலம் ஒரு பசுமையான தோட்டமாக மாறியது. அவன் விளைவித்த காய்கறிகள் மிகவும் சுவையாகவும் இயற்கையானதாகவும் இருந்ததால் சந்தையில் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. உண்மையான வெற்றி 5 வருடங்கள் கழிந்தன. தர்மன் இப்போது ஒரு வெற்றிகரமான விவசாயி. அவனிடம் வேலை செய்ய 10 குடும்பங்கள் இருந்தன. அவன் இப்போது நிம்மதியாக தூங்கினான். அவனது மாளிகையை விட அவன் வியர்வை சிந்தி உருவாக்கிய அந்த சிறு வீடு அவனுக்கு அதிக நிம்மதியை தந்தது. மீண்டும் ஒரு முறை சிவனேசரை சந்தித்தான் தர்மன். பெரியவர் சொன்னார், தர்மா, இப்போது உன் முகம் பிரகாசமாக இருக்கிறது. முன்பு நீ பணக்காரனாக இருந்தாய், இப்போது நீ செல்வந்தனாக இருக்கிறாய். செல்வம் என்பது கையில் இருப்பது மட்டுமல்ல, மனதில் இருப்பதும் தான். நேர்மை. குறுக்கு வழியில் வரும் வெற்றி தற்காலிகமானது. நேர்மையான வழியில் வரும் தோல்வி கூட ஒரு பாடத்தை தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி கதையை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க.